கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கலாம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். பன்னிருவரும் அவரோடு கூட இருந்தார்கள். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவராய் தேவன் அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்தார். 12 பேரும் கூட இருந்தாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 12 பேரும் கூட இருக்க வேண்டிய காரணம் என்ன? தனிமையா ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டியதானே. இவர்களை அழைக்காம இந்த 12 பேரையும் கூட்டிக் கொண்டு போகாம தனியா போய் பிரசங்கம் பண்ண வேண்டியதானே. ஏன் அப்படி செய்தார்? இப்ப நான் கொஞ்ச காலம் பிரசங்கம் பண்ணுகிறேன், என் காலம் முடிஞ்சிடும் சீக்கிரமாக. அடுத்த ஒரு தலைமுறைகள் பிரசங்கம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப வாலிப பிள்ளைகளா இருக்கிற நீங்க அடுத்த முதுகெலும்பா இருந்து இந்த பிரசங்கத்துக்கு வழிகாட்டிகளா இருக்க வேண்டும். இந்த பிரசங்கம் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் பிசாசு எழும்புவான். இந்த பிரசங்கம் எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் வியாதிகள் மாறும். எங்கெல்லாம் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்களோ அந்த வீடுகள் சில வேளையில புத்தியுள்ள வீடு சிந்திக்கும், கடைசியில சிந்திக்கும். எதுக்காக? இந்த உலகிலே நான் சொல்லுகிறேன், எப்போதும் சொல்லுகிற வாழ்க்கை, இந்த உலகிலே உனக்கு ஒரு சமாதானம் கிடையாது. ஒரு நபர் சொல்லுங்க, எனக்கு சமாதானம் இருக்கிறேன்னு சொல்லி கைவசத்துங்களேன். பாஸ்டர், ஐ வாஸ் ஹேப்பி நவ். சொல்லுங்களேன், நான் வந்து ஹேப்பியா இருக்கேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒருவருக்கும் இந்த பூமியில ஒரு சந்தோஷமானது இல்லை. ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய சந்தோஷம் நிறைவான சந்தோஷம் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து பரலோகத்துக்கு போன பின்புதான் நிறைவான சந்தோஷம் வருகிறது. அப்ப நீங்க இருக்கிற ஒரு 20-30 ஆண்டு காலத்துல கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நீங்கள் செய்தா தோற்று போவீங்களா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஒரு நாள், வாரத்துல 1 வீக்ல ஒரு நாள் சந்தோஷத்தோடு, அது கோலோ குண்டனியோ பொறாமை இருக்கக்கூடாது. கோல் குண்டனி பொறாமைகள் ஒன்றுமில்லாதபடி போன நோக்கத்தை அந்த வீட்டில் நிறைவேற்றி கொண்டு திருப்பி வருவதற்கு நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீங்க. பரலோக ராஜ்யம் உங்களுடையது. புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தர் உங்களை பேசுகிறார். கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வருகிறார். கர்த்தர் உங்களை வீட்டுகளை இடைவிடுவார். கர்த்தர் உங்களை சந்திக்க என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடாபா ஷகா பாபா, ஹல்லேலூயா ஷேகா பாபா. எல்லாரும் ஜெப ஆவியில சிந்தையோடு இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். ஜெப சிந்தனையில் இருங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்க. ஹல்லேலூயா. யாருக்கோ ஒருவருக்கு இந்த இப்படி நம்ம நேரே பார்க்கும்போது பார்வை ஒரு சைடா போகிறது. ஹல்லேலூயா. இப்போ நீங்க நேரா தான் பார்க்குறீங்க, அந்த பார்வை ஏதோ ஒரு சைடு தான் கிராஸ் ஆகுது. ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, புரியுதா? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமென். சும்மா அது தடை விடுவதற்கல்ல, அது எனக்கு இருக்கு, என்னை விடுதலை ஆக்குன்னு சொல்லி கேட்டா கர்த்தர் உன்னை தருவா. இந்த பார்வை நேரே தான் போகுது. ஆனா அந்த பார்வை என்ன செய்யுது? ஒரு சைடு தான் காணுது, இன்னொரு சைடு காண மாட்டேங்குது. சரியா? அல்லேலூயா. அப்படி யாரோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுது? அப்ப பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளை நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதுள் மரியாள் எண்ணப்பட்ட மரியாளும். அல்லேலூயா.
தாள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இயேசுவுக்கு அந்த நாள்ல அநேகர் பெண்கள் ஊழியம் செய்திருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. அங்க பாரு, ஏரோதன் காவல்காரனான சூசாவின் மனைவியாக யோவன்னாலும் இப்படி நிறைய பெண்கள் இயேசுவோடு இருந்து வேலை செய்திருக்காங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி இந்த ஸ்திரீகள் ராஜாக்களோ மந்திரிகளோ பெரிய பிரதானிகளோ செவி கொடுக்காவிட்டாலும் இந்த ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவினால் இழுப்புண்டு உண்டாகி அந்த ஊழியத்தை செய்வதற்கு என்ன காரணம்? அல்லேலூயா, வேற ஒன்றுமில்ல, தேவன் இயேசுவிடத்தில் இருந்த வல்லமையை கண்டதனாலே. அல்லேலூயா, இயேசுவிடத்தில் இருந்த வார்த்தையை கேட்டதுனால, இயேசுவிடத்தில் சுவிசேஷ விடுதலை அறிந்ததுனால அவங்க எல்லாம் ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா. அப்ப நீங்களும் இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை ஒரே அடியா பெருசா பேசணும் முடியாது, ஒரே அடியை நான் பெரிய வேணும்னு சொல்ல முடியாது. தேவன் தருகிறதா இந்த நாள் பேச முடியும். அப்ப நீங்க அதை முதல்ல பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க போற வீட்டுக்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் தந்து நீங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி பேசுவதற்கு ஆரம்பிக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? அந்த வசனத்தை சொல்லணும். கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, இந்த ராஜ்யம் டெம்பரரியானது, இனி வரப்போற ராஜ்யம் மெய்யான ராஜ்யம், அதை நான் அறிந்திருக்கிறேன், ஆனபடி உன் வீட்டில் சொல்ல வந்திருக்கிறேன்னு சொல்ல வேண்டும். அவன் ஏற்றுக்கொண்டால் அந்த வீட்டில் டீ குடித்து சந்தோஷமாய் வடை சாப்பிட்டு வெளியே வாங்க சோத்திரம் சொல்லிவிட்டு, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்க தூசு செருப்பில் படிந்த தூசை அவன் வீட்டில் தள்ளிவிட்டு வெளியே வர ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஏற்றுக்கொள்ளுகிற வீடு நிலை நிற்கும், ஏற்றுக்கொள்ளாத வீடு நிலை நிற்காது. உன் பாதகத்திலே படிந்த அந்த தூசியை உதறிவிட்டு நீ வெளியே வானுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மீண்டும் மீண்டும் அந்த வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. 3 முறை புத்தி சொல்லு, 4 முறை புத்தி சொல்லு, விட்டு வெளியே வா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பின்பு கர்த்தருடைய கையில நீ கொடு, அவர் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் ரட்சிக்க வல்லவர், ரட்சிக்காமல் இருப்பதற்கும் வல்லவர். அல்லேலூயா. ஆனபடி தேவ பிள்ளைகள், அந்த பாதகத்தை அணிவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதே லூக்கா சுவிசேஷம் இன்னும் ஒரு அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே லூக்கா 16க்கு உங்க வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 16 அதிகாரத்தை படிக்கலாம். நியம பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதிலே பிரவேசிக்கிறார்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. யாவரும் பலவந்தமாய் அதற்குள்ளே என்ன செய்யறாங்க? பிரவேசிக்கிறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப சுவிசேஷத்தை ஒரு பலபந்தமாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை ஒரு பலபந்தமாய் நம்ப வேண்டும். சுவிசேஷத்தை பலபந்தமாய் நாம் கவனிக்காவிட்டால் உங்களை என்னை கைவிட்டு விடும் சுவிசேஷம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சுவிசேஷத்துக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த சுவிசேஷ ஜீவனை அற்பமாய் தூங்கிவிட்டு, அற்பமாய் ஏதோ ஒரு பைபிளை சும்மா படிச்சு விட்டு அற்பமாய் என்னன்னா அந்த சுவிசேஷம் உனக்குள்ளே பலபந்தம் படாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அந்த சுவிசேஷம் எனக்கு முதல்ல பலபந்தம் பட்டிருக்க வேண்டும். நான் பலபந்தம் பண்ணி பிடித்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை புரியுதுங்க? முதல்ல நான் பலபந்தம் பண்ணி அந்த சுவிசேஷத்தை நான் அறிய வேண்டும். நான் அறிகிறது மாத்திரமல்ல, அந்த சுவிசேஷத்தை பலபந்தம் பண்ணி நான் கொடுக்க வேண்டும். ஆமென், ஆமென். அந்த தீர்மானம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்குமானால்
இந்த சுவிசேஷம் உன் உள்ளத்திலே பற்றி எரிய போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சுவிசேஷம் உன் உள்ளத்திலே பற்றி எரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த எரிகிற சுவிசேஷம் உனக்குள் இருக்கிறதுனால நீ பேசுகிற சுவிசேஷத்தில் ஒரு வல்லமை உண்டு என்று சொல்லி ஜாதிகள் அறிவார்கள். ஹல்லேலூயா. ஒரு மீனவ பெண் சகோதரி வருவா, இங்கேயும் இடல வந்து வருவாங்க. இப்போ அழகிய மண்டபத்தில் அடிக்கடி வருவாங்க. நான் திட்டினேன் ஒரு நாள், எதுக்கு இங்கே வாரேன்னு திட்டி விட்டேன். இப்போ நான் நினச்சேன் அது இனி வராது என்று சொல்லி. ஒன்று கண்டு ஒரு திட்டம் இருக்குது. அல்லேலூயா. நமக்கு எதுக்கு இந்த இதோடெல்லாம் வச்சு சும்மா நடத்துறேன்னு திட்டி விட்டேன். மறுநாள் என்னை கூப்பிட்டாங்க ஜெபம் பண்ணுவதற்கு. நான் நினச்சேன் நீ கூப்பிடாதுன்னு சொல்லி. ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுடைய வார்த்தையிலே உயிர் இருக்குது பாஸ்டர். அல்லேலூயா. ரைசலா, நீங்கள் பேசுகிற சுவிசேஷத்தில் உயிர் இருக்கிறத நான் பார்க்குறேன், அதனால தான் மீண்டும் கூப்பிடுறேன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமே. அற்பமான ஒரு சகோதரிக்கு தெரியும், ஆனால் நம்முடைய சபையில் அநேகருக்கு தெரியல இதில் உயிர் இருக்குன்னு சொல்லி அறியாமல் இருக்கிறதுனால கர்த்தரும் ஒவ்வொரு நாளும் என்னடா இவங்கள்ட்ட பேச என்னடா செய்ய உணர்வில்லை என்று சொல்லி தேவ ஆவியான ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த சுவிசேஷம் உணர்வுள்ளதாய் மாறுவதற்கு ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது பலபந்தமாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏன் கன்னியாகுமரி அப்படி ஆச்சுன்னு தெரியல. 100-120 ஆண்டுகளாக அந்த பெந்தேகோஸ்து அனுபவம் இங்கே உண்டு. பல ஆண்டுகளாக அந்த அனுபவம் இங்கே இருந்தாலும் பலபந்தம் பண்ணி யாருமே பிடிக்கல. பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க, அந்த பலபந்தம் பண்ணி பிடிப்பதற்கு யாருமே இல்லை. அந்த பலபந்தம் பண்ணி பிடித்தாதான் அந்த சுவிசேஷம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அக்கினி அபிஷேகமாய் கிரியை செய்யும். அது நெருப்பாய் பாய தொடங்கும். நெருப்பாய் உன் வீட்டுக்குள்ள சுற்றி நிற்கும். நெருப்பாய் நீ கூப்பிடுற இடத்துல வருவதற்கு இந்த அபிஷேகத்தை தயவு செய்து சரியாய் பிடித்துக் கொள்ள ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா. பலபந்தம் பண்ணி பிடிக்க வேண்டும். சுவிசேஷம் பேசப்படுகிறது. யார் வீட்டில் பலபந்தமா பிடிக்கிறாங்க, எந்த நாட்டில் யார் யாரெல்லாம் பலபந்தமா பிடித்து அதில் வாழ்றாங்க, அவங்க முன்ன மாத்திரம்தான் இந்த வல்லமை நிற்குமே தவிர மற்ற ஒரு வீட்டில் நிற்காது. ஆனபடிதான் சொல்றாங்க, எனக்கு ஜெபிக்க முடியல, எனக்கு பாட முடியல, எனக்கு துதிக்க முடியலன்னு. வெக்க கேடா இல்ல? 10-12 வருஷமாய் சுவிசேஷம் கேட்க உங்களால நிறைய பேர் அப்படி சொல்லும் போது வெக்கமா இல்ல? ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜெபிக்க முடியல, எனக்கு துதிக்க முடியல, எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும்? தயவு செய்து சுவிசேஷத்தை பலபந்தம் பண்ணி பிடிங்க. அல்லேலூயா. பலபந்தம் பிடிங்க. பரலோக ராஜ்யம் அப்படிதான், பலபந்தம் பண்ணாதான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனபடி தேவ பிள்ளையே, நீ பலபந்தம் பண்ணி பரலோக ராஜ்யத்தை பிடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுடைய பேசுகிறார். நீங்களும் ஆவிக்குரிய சில பிள்ளைகள் இன்றைக்கு பாதரச அணிய வேண்டும் என்றுள்ள பிள்ளைகள் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 முதல் 3 வரை உள்ள வசனத்தை படிக்கலாம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளும் அப்போஸ்தலர் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அவரோடு பேசி அநேக தெளிவான திருஷ்டாங்கங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அல்லேலூயா. ஆமென். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யும் உபதேசிக்க தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அல்லேலூயா. அப்படியானால் அவர் சுவிசேஷம் பேசும்போது அவர் சொல்லுகிறார், நான் தான் எல்லாத்தையும் உண்டு பண்ணினேன். ஆமென். நான் மரித்தது நீங்கள் கண்டீங்களானால், நான் உயிர்த்தெழுந்தது கண்டீங்களானால் எல்லா செய்கையையும் நான் தான் உண்டு பண்ண, அதை முதல்ல அறிந்து கொள்ள சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
கரங்களை தட்டி எல்லாம் தூங்க அம்மாமார் எழும்புங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமென். ஒரு விசுவாச பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டியது, இந்த உலகத்தை உண்டாக்கினவரை நன்றாய் அறிய வேண்டுமானால் கிறிஸ்துவ கவனித்து பாருங்க. ஆமென். இனி வரப்போற ராஜ்யத்தையும் அவர்தான் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அது இஷ்டம் போல, இந்த பூமியின் ராஜ்யத்தை இஷ்டம் போல நிறைய மக்கள் வாழ்வாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா நித்திய ராஜ்யத்தில் அப்படி கிடையாது. தேவனோடு வாழ்ற ஒரு சின்ன கூட்ட மக்கள் தான் வாழ போறாங்க. அல்லேலூயா. அதுக்காக தயவு செய்து நீங்கள் என்ன செய்யணுமா? பாடுபட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இங்கே கள்ளனுக பிள்ளை பெற்றதுண்டு, கள்ளிக பிள்ளை பெற்றதுண்டு, நல்ல பிள்ளைகள் பெற்றதுண்டு, பாம்புண்டு, எல்லா 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 ஆக்டும் இங்கே உண்டு. காரியம் இங்கே வாழலாம். எதுவரை வாழலாம்? ஒரு 70-75 வயசு வரை வாழலாம். ஆனால் அதுக்கு மேல் வாழ வேண்டுமானால் கிறிஸ்துவை அறிந்து சட்ட திட்டத்தின்படி நடக்காம யாருக்கும் அந்த நித்திய ஜீவன் கிடையாது. நீங்கள் நித்திய ஜீவன் வாழ வேண்டுமானால் அதன் அடிச்சுவடை சரியா அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவ ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அடுத்த வசனம், ஆண்டு அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளாகவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவளை அவளோடு பேசி. அல்லேலூயா. அப்போ எல்லா சத்தியத்தையும் வெளிப்படுத்தி 40 நாள் எல்லாத்தையும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான யோவானாலும் சரி, லூக்காவானாலும் சரி, மார்க்குவானாலும் சரி, மத்தேயு ஆனாலும் சரி, இவர்கள் அதை எழுத வேண்டுமானால் எல்லாத்தையும் சரியா கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த 40 நாளும் அவர்களை விடாம தரிசனமாகி, நான் 3.5 ஆண்டு காலம் உங்களுடைய பேசிக்கொண்டு வந்த சுவிசேஷத்தை நினைத்தீங்களா, அறிகிறீங்களா, கவனிக்கிறீங்களா என்று சொல்லி அவர் சுஸ்தாந்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போதான் அப்படிதான் ஆவியில இருக்கிறா. இந்த ஆவியில இருக்கிற ஆண்டவர் இப்போது வசனத்தை உங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் சுஸ்தாந்தப்படுத்தி, நீ எவ்வளவு கற்றிருக்கிற, எவ்வளவு அறிந்திருக்கிற, எப்படி இருக்கிற, எவ்வளவு தேற்றம் இருக்கிறது, எவ்வளவு பரலோகத்தை குறித்து அறிவு இருக்கிறது என்று சொல்லி தினம் தினம் சுஸ்தாங்கப்படுத்தி கொண்டிருக்கிறது வசனம் தான். ஆமென், ஆமென். அது அவர் பேசுவார், நான் கேட்பேன், பேசுவார், கேட்டு போ, அப்படி இல்லை. பேசுறத நான் கிரியை செய்ய போறேன், பேசுறத கேட்கறத ஒரு கொடுக்க போறேன்னு சொல்லி நீங்கள் பாடுபட்டால் இந்த கிருபை உங்களுக்குள்ளே இன்றைக்கு சிலருக்குள்ளே பெருகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோகத்தை குறித்துள்ள சுவிசேஷம் ரொம்ப இம்பார்ட்டனா இருக்கிற தேவ பிள்ளை என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ராஜ்யத்துக்குரிய அவளோடு பேசி அநேக தெளிவான சுஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். அல்லேலூயா. ஆமென். அவர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். இன்றைக்கு எப்படி அவர் உயிரோடு இருக்கிறார் நமக்கு தெரியும். எதனால தெரியும்? வசனத்திலே வல்லமை அனுப்பி உயிருள்ளதாய் மாற்றுகிறார். வசனத்தை தெளிவுபடுத்தி உன்னை விடுதலை ஆக்குகிறார். வசனத்தை தெளிவுபடுத்தி உன்னை வல்லமையை நிறைக்கிறார். வசனத்தை தெளிவுபடுத்தி உன்னை ஒவ்வொரு நாளும் நிறைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அதனால அந்த தெளிவு நமக்கு அறிகிறோம். அந்த தெளிவை குறித்து அறிந்து நம்ம அந்த தெளிவை யூஸ் பண்ண உங்க வாழ்க்கையில அந்த தெளிவு அபிஷேகம் உங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பி அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுறதுனால நீங்கள் அதிகமா அதிலே பலனடைவீங்க என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அதனால தான் அவர் மரித்து உயிர் தெழும்பி அவளுக்கு காண்பித்து 40 நாளளவும் சஸ்தாங்கப்படுத்தி இந்த உலகத்தை உண்டாக்குனதையும் இனி வரப்போற காரியத்தையும் அவர் உயிரோடு இருக்கிறதையும் எல்லாத்தையும் காண்பித்து அவர் தேவராய் அவர்களுக்கு ரூபித்து காண்பித்தது போல இந்த நாளும் வசனத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனாய் கர்த்தர் ரூபித்து காண்பிக்கிறதை பார்க்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனபடி இந்த சுவிசேஷ யாத்திரைக்கு நீங்கள் புறப்பட வேண்டுமானால் ஞானம் தேவ, அறிவு தேவ, விவேகம் தேவ. நான் செய்தேன் என்றல்ல, வந்து கர்த்தருக்கு முன்பாய் நன்றி செலுத்துங்க. ஒரு குடும்பம் கிடைத்ததுக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு நபர் கிடைத்ததுக்கு நன்றி செலுத்துங்க. இல்லாம ஒரு ஊழியம் செய்தும் ஒரு பலனும் கிடையாது. ஆமே. நியாயத்தீர்ப்பு நாளில் இந்த ஊழியம் நிலைநிற்க வேண்டுமானால் அவன் பாவம் செய்து மரித்தாலும் சரி அவன் நிச்சயமாய் கணக்கு கொடுப்பான். சிலர் சபைக்கு வந்து தப்பிச்சாலும் சரி அவங்க தப்பி போவாங்க. 2 விதமாய் பவுல் சொல்லுகிறான். அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரியம்
அவன் சுவிசேஷம் சொல்லி இருக்கு, அவன் கேட்கல, நரகத்துக்கு போறான். நீ தப்பிச்சிட்ட. ஆமே ஆமே. நீ சுவிசேஷம் சொன்ன, அவன் கேட்டு கீழ்ப்படிந்ததுனால அவனை ஒன்று ஆதாயப்படுத்தி கொண்டு அதிலே உனக்கு ரெக்கார்டு தான். அல்லேலூயா. 2 உனக்கு ரெக்கார்டு உண்டு. ஆனபடி தேவாவியானவர் சபைக்கு பாதரட்சை போட்டு அந்த ஊழித்து போதற்குள்ள பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட படித்து நம்ம ஜெபிக்க போறோம். அடுத்து மீதி அடுத்த வாரத்தை நாம் உங்களை தியானத்துகளை கொண்டு வர போறோம். அப்போஸ்தல புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தல புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் படிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கிக்கதை அவர்கள் விசுவசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. அந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்ன பயங்கர அடையாளங்கள், பயங்கர அதிசயங்கள். பிலிப்பை பார்த்தீங்கன்னு சொன்ன ஒவ்வொரு இடத்திலிருந்து கர்த்தர் எடுத்துக்கொண்டு போற அனுபவம் உண்டா இருந்தது. அவர் எடுத்துக்கொண்டு போற அனுபவங்கள் உண்டா இருந்தது. பிலிப்பினுடைய குமாரத்திகள் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆமே. பிரைஸ் தி லார்ட். அப்ப அப்படியான இன்னைக்கு நம்ம சபையில் எத்தனை ப்ராபசிகள் இருக்கணும். அல்லேலூயா. அவர் சரியா தன் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள வளர்த்தி இருக்கிறார். சரியா ஆண்டவர் அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள நடத்தி இருக்கார். அல்லேலூயா. ஆமே. ஆனால் இப்போ 1-2 பிள்ளைகள் உருவாகி கொண்டு இருக்கிறாங்க. அது அவர்கள் கடைசியாக நின்றால் கர்த்தர் சில மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஒரு சபையிலே எல்லாம் உண்டாக வேண்டும். ஒரு சபையிலே வெளிப்பாடு உண்டாக வேண்டும், வரங்கள் உண்டாக வேண்டும், எல்லாம் உண்டாக வேண்டும், செய்தி உண்டாக வேண்டும், எல்லாம் உண்டாக வேண்டும், விடுதலை உண்டாக வேண்டும். அல்லேலூயா. இது நமக்கு தேவை. அப்ப பிலிப்பு பிரசங்கம் பண்ணும்போது அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததுனால தான் ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற வந்தாங்க. கை ஒடிஞ்சது சரியானது உண்டு, பேச முடியாது சரியானது உண்டு, கால் மொண்டிய வந்து தூக்கிட்டு வந்து 2ஆம் வாரம் தூக்கி கொண்டு போனது உண்டு, இங்க உண்டு. ஆமே. ஆனா இது ஒன்றும் பலன் கொடுக்கல. இவங்க செத்து போனாங்க, இவங்க மரித்து போனாங்க. இப்படி அற்புதங்களும் அடையாளங்களும் பிசாசு பயங்கரமான அலிமான் பிசாசுகள் எல்லாம் எழுப்பினது உண்டு மேலே. இதெல்லாம் யாருமே புரியாம போனீங்க. அந்தந்த காலத்துக்கு எது வேணுமோ அதை கர்த்தர் செய்து கொண்டு வந்தா இந்த காலத்துக்குள்ள சுவிசேஷம் கொண்டு நடத்தி கொண்டிருக்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமே. 300 பேருக்கு மேலாக ஒரே நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்டு மஸ்கட் சபையில் 2 முறை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்ணால சிலர் கண்டதுண்டு, பார்த்ததுண்டு, எல்லாம் செய்துண்டு. சொன்னாங்க அங்க இதே போல ஒரு மீட்டிங் நடந்ததே இல்லை இதுவரைன்னு சொல்லி அதையெல்லாம் குழி தோண்டி பூச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருடைய வல்லமை நம்மோடு இருக்கிறது. நீங்கள் எழும்பினா நான் எழும்ப தயார். நான் தினமும் கண்ணியோட வெக்கத்தோட ஏன்னு சொன்னா சபை எழுப்பி கொண்டு வர முடியல, சபையை உருவாக்க முடியவில்லை, சபையை சீர்திருத்தப்பட முடியல. ஒருவனும் சுவிசேஷம் கேட்கறதில்லை, ஒருவனும் சுவிசேஷம் புரிந்து கொள்வதில்லை. ஆனபடி துக்கம் நம்மளை மேற்கொண்டு இருக்கிறதுனால என்னடா ஊழியம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பாரத்தோடும் வேதனையோடும் எத்தனை ஜெபித்தாலும் நிம்மதி இல்லாம அலையும் போது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். செத்த பிள்ளை உயிர் படைய வச்சது உண்டு. எல்லா தேவனுடைய கிரியைகள் உண்டு. இன்றைக்கு அவரால் செய்ய முடியும். ஆனால் செய்த கிரியைகளுக்கு ஒரு பலம் இல்லை. நமக்கு வந்து மற்ற பாஸ்டர் போல பேட்டி எடுக்கணும் தெரியாது, பேட்டி எடுத்து படம் காட்டணும் தெரியாது. ஆமே. பிரைஸ் தி லார்ட். ஆமே. பேட்டி எடுத்து படம் காட்டணும் தேவையில்லை. காரியம் கர்த்தர் செய்த அவர் பார்த்து கொள்வார். இந்த நாளில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வந்திருக்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி நீங்கள் என்னிடத்தில் ஒரு அடையாளம் நடக்கும், என்னிடத்தில் அதிசயம் நடக்கும், என்னிடத்தில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. 10,500 தீர்க்க தரிசனம் சொல்லி நடந்தது உண்டு, சில நடக்காம இருந்தது உண்டு. ஆமே. பிரைஸ் தி லார்ட். ஆமே. எல்லாம் வந்து ஆசீர்வாதம் ஏதோ 2-3 பேருக்கு தான் சொல்லிட்டு உண்டு. இப்படி எப்படி நடக்கும் அவ்வளோ போ.
அது நடந்ததுண்டு. மரணக்கட்டுகள், சாபக்கட்டுகள், கர்ப்பத்தில் இருக்கின்ற பிள்ளை வர 6-7 பிள்ளைகளை சொல்லி இது பெம்பிள்ளை பிறக்கும்னு சொல்லி அல்லேலூயா பிரைஸ் எல்லாம் ஆமே. இவங்க யாருமே ஆண்டவருக்குள்ள வரலைங்க, ஆண்டவருக்குள்ள நிக்கலைங்க. ஒரு பெரிய ஒரு மனுஷன், பெரிய ஒரு ஊழியக்காரன் இரவுல 4 மணி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் வெளியில இருந்து. அவர் பார்த்தாரு, இவர் காணலி என்று சொன்னா நான் வெளியில இருக்கிறேன். ஒரு சைடு டயர்டு, ஒரு சைடு பிசாசன் போராட்டம். 4 மணி ஆகும்போது அவரும் ஒரு பாயம் எடுத்துட்டு வெளியே வந்திருக்காரு. வந்து இதை கேட்டு, எந்த பாஸ்டரை உறங்கி இல்லையோன்னு சொல்லிட்டு, இல்லை உறக்கம் வருந்தில்லை நான் பிரார்த்திக்கான்னு சொல்லி ஜெபிச்சுட்டே இருக்கோம். அப்போது அவர் எதுக்கு ஜெபிக்கிறான்னு சொன்னார், தன்னுடைய மனைவி கர்ப்பிணி. எங்க சாட்சி கொடுத்தார்? அழகிய மன்றம் சபை துறக்கானை சாட்சி கொடுத்தார். வயிற்றில் இருக்கின்ற பிள்ளைகளையும் கர்த்தர் சொல்லுவார் என்று சொல்லி அல்லேலூயா பிரைஸ் எல்லாம். அப்போ அவருக்கு பயங்கர பயம். ஆப்ரேஷன் ஆச்சுன்னு சொன்னா இந்த பிளட் கிடைக்காது, என்ன செய்யலாம்? கிராமத்தில் எல்லாம் என் மனைவி இருக்கான்னு சொல்லி பயம். கர்த்தர் 4 மணிக்கு வெளிப்பட்டு சொல்லுகா, நீ பயப்படவும் வேண்டாம், ஒரு பெண் பிள்ளை உனக்கு தான் தருவேன். அல்லேலூயா, ஒரு பெண் பிள்ளை உனக்கு தான் தருவேன், நீ பயப்படவும் வேண்டாம், ஒரு சுகம் வராது, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அவர் எப்படி கேட்டார், எப்படி கர்த்தர் சொல்ல வேண்டிய செய்தார். அதை போல குழந்தை பிறந்த அன்னைக்கே போன் பண்ணி சொன்னார், இப்படிதான் அல்லேலூயா நடந்தது என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய சபையே, அவர் உயிரோடு இருக்கிறதை நாம் நிரூபித்து காண்பிக்கும்படி நீங்கள் எழும்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஒரு அக்கினி மீண்டும் நம்முடைய சபையில் இறங்க வேண்டுமானால், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், சாபம் தேசத்தில் பிடிகொள்ளாமல் எழும்ப வேண்டுமானால், தேவன் பல பல கிரியைகளை செய்யும் போது நீங்கள் அதற்குள்ளே அச்சாரமாய் மாற வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார்.